ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட் பண்ணவங்க உங்கள் நேமையும் கீழே டைப் பண்ணி அனுப்புங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. கமெண்ட் பண்ணுறதுல நான் தான் ஃபஸ்ட்டுன்னு போட்டி போட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்றதை ஈஸியான மெத்தடில் பார்க்க போகிறோம். 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறோம். 10 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் காரம் குறைவாக தான் சாப்பிடுவோன்ட்டு. உங்களுக்கு வேணால் இன்னும் 2-3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ வாங்க, குக்கரில் அது ஒரு பக்கம் வேக போட்டாச்சு. ஒரு பக்கம் நம்ம கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். உரித்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துப்போம். நல்லா வதங்கிட்ட பிறகு பழமான தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கணும், ரொம்ப வதங்க விடாதீங்க, குழையக்கூடாது. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்களை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கலர் மாறி இருக்கும் பாருங்கள், அப்போது நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம தேவையான மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாமா? வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். இது நல்லா புரிஞ்ச உடனே சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நம்ம வேணும்னா வரமிளகா, தனியா எல்லாமே, அதாவது மல்லின்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி சேர்த்தாலும் சாம்பார் பொடி தான். நான் சக்தி சாம்பார் பொடியும் சேர்க்குறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த பக்கம் பார்க்கலாமா பருப்பு வெந்துடுச்சான்ட்டு? நல்லாவே வெந்துடுச்சு, குழஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்ச காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடாயில் இந்த தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும். நம்ம இதோட கல் உப்பு சேர்த்துக்கிறேன், கரைச்ச புளி தண்ணி சேர்த்துக்கிறேன், அடுத்து மல்லி இலை தூவிக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வாசமெல்லாம் நல்லா கொதிக்க கொதிக்க நல்லாயிருக்கும், குழம்பு ஃபுல்லாக அந்த மணமாக இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணலாம், லாஸ்ட்டாக ஒரு எல்ஜி பெருங்காய பொடியை நான் சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி விடலாம். இது குக்கரில் தான் செய்யணுமான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க, தனியாகவும் சேர்த்து செஞ்சுக்கலாம். குக்கரில் செஞ்சால் ரொம்பவே சீக்கிரமாக வேலை முடியும். விசில் வரக்கூடாது. விசில் வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் நம்ம. சரிங்களா? இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாமா? பக்கத்துலேயே ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, இது கூட நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், இதுலேயும் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகா உடச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். வதங்கிடுச்சான்னு பார்த்துருவோமா? வதங்கிடுச்சு, ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாம்பார், இந்த சாம்பாரில் கொஞ்சமாக எடுத்து இது கூட சேர்த்துப்போமா? சேர்த்து சின்ன ஒரு ஷேக்கிங் கொடுத்துட்டு ஊற்றிடலாம். அவ்வளோதான், கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. வீடே மணக்கும் பாருங்கள். இந்த சாம்பார் செய்யும்போது நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்டுடலாம். கொஞ்சமாக சாதம் போட்டுக்கிறேன். இது கூட செஞ்சு வச்ச கல்யாண வீட்டு சாம்பாரும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. குக்கரில் வச்சுட்டோன்னா ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் காலையில் இது போல் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக என்ன வேணாலும் வச்சுக்கலாம். வத்தல் வச்சுக்கலாம், மோர் மிளகாய் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் தான். இதோடு சேர்த்து சாப்பிட்லாம் வாங்க.